பூமியில வாழ்ற எல்லா உயிரினமும் வயசானா ஒரு நாள் இறந்து தான் போனோம். இதுதான் நேச்சர். ஆனா இந்த லிஸ்ட்ல இந்த ஜெல்லி ஃபிஷ் ஆட் ஆகாது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இந்த 15 டேஸ் சீரிஸ்ல அனிமல்ஸோட ஸ்பெஷல் பவர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் 4. இந்த ஜெல்லி ஃபிஷோட பேரு டுருடோபஸ் டொஹ்ரினி. இப்போ இதோட பவர் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹியூமன்ஸ்க்கு ஒரு 70ல இருந்து 80 வயசு ஆச்சுன்னா செல்ஸ் எல்லாமே ஏஜ் ஆகி உடம்பு சரியில்லாம இறந்து போகும். ஆனா இதே அந்த செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகி நம்ம மறுபடியும் குழந்தையா பிறந்தோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த ஜெல்லி ஃபிஷ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஜெல்லி ஃபிஷோட லைஃப் சைக்கிள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கடலுக்கு அடியில ஒரு அடல்ட் ஜெல்லி ஃபிஷ் கிட்ட இருந்து எக்கா வெளியே வந்து சீ ஃப்ளோர்ஸ்ல போய் படியும். அடுத்த ஸ்டேஜ்ல எக்ல இருந்து பிளானுலான்ற லார்வாவா மாறும். இந்த லார்வால இருந்து பாலிப்ஸ் வெளியே வளரும். பாக்குறதுக்கு மண்ணுல இருந்து சின்ன செடி முளைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாலிப்ஸ்ல இருந்து தான் யங் இம்மெச்சூர் ஜெல்லி ஃபிஷ் வெளியே வரும். இந்த யங் ஸ்டேஜ் மெடுசான்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் 5 மில்லிமீட்டர் வரைக்கும் இது ஒரு அடல்ட் ஜெல்லி ஃபிஷ்ஷா வளரும். இந்த அடல்ட் ஜெல்லி ஃபிஷ்க்கு ஏஜ் ஆச்சுன்னா இல்ல எதனா பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணா, எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது, ஃபுட் இல்லாம கஷ்டப்பட்டு, இதோட உடம்புல டிரான்ஸ் டிஃபரன்ஷியேஷன் என்ற செல் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்குது. தன்னுடைய உடம்ப ஒரு சிஸ்ட் பால் மாதிரி மாத்தி மறுபடியும் பாலிப் ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த பாலிப்ஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு யங் ஜெல்லி ஃபிஷ் வளர்ந்து வெளியே வரும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து ரிப்பீட் ஆயிட்டு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். பயாலஜிக்கலா இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு சாவே கிடையாது. வேற எதனா கடல் உயிரினங்கள் இதை தாக்கினா மட்டும்தான் இது இறந்து போகும்.